வன்முறைக்கு வன்முறை பதில் இல்லையா? நாம அடிச்சா ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம படைத்தலைவன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு அந்த ட்ரெய்லர் பாப்போமா எப்படி இருக்குன்னு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். சார் இந்த ஆனா உங்க ஊர்ல தானே இருக்கு. நம்ம வேலோடையான வேற லெவல். அப்படியே இந்த கும்கி படத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஆரம்பத்துல. இங்க அடிச்சா அங்க வலிக்கும். சண்முக பாண்டியன் நீங்க கனவுல ஒரு யானை பத்தன்னு சொன்னீங்களே? ஆமா, அத நான் பார்த்தப்பா. யானையா? எனக்கு என் பொண்டாட்டி வகுத்துல சுமக்காத புள்ள. செம்மையா இருக்காரு சண்முக பாண்டியன். இசைஞானி தான் இசை. மக்களோட ரத்தத்தை குடிக்கிற ராட்சச அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் நினைக்கிறேன். ஒருத்தர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு யானை தவிர பர்சனலா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற லெவல். தியேட்டர்ல எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். நீங்க லப்பர் பந்துல பாத்துருக்கீங்க. ஃபைட் சீன்லாம் வேற லெவல். பொருத்தமான ஆளுக்கு பொருத்தமான பாட்டுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா இங்க இருந்திருந்தா உன்னை நம்பி இருக்க உசுரை காப்பாத்துன்னு சொல்லியிருப்பாரு. கேப்டன் விஜயகாந்த் ஏஐல காட்டியிருக்காங்க. வேற லெவல், வேற லெவலுங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 4 நாள் ஆகுது இன்னையோட. இருந்தாலும் எதுக்கு இந்த ட்ரெய்லருக்கு திரும்ப ஒரு ரியாக்ஷன் பண்ணி இந்த வீடியோ, அது நம்ம ஷோல அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இந்த சண்முக பாண்டியன் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு படம் நடிச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தாரு. நம்மளுடைய கேப்டனுக்கு ரொம்ப நாள் ஆசை, தன்னோட மகன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டொப்பான ஒரு நடிகனா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை. எத்தனையோ படங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது கும்கி படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல சொல்லியிருந்தாங்க இது வந்து அந்த படம் மாதிரி இருக்காது, இது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நம்ம சண்முக பாண்டியனே சொல்லியிருந்தாரு. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் இல்லாம அப்பா இல்லாம தன்னோட மகன் இப்போ நடிக்க வந்திருக்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசை வந்து இசைஞானி சொல்லவே வேணாம். லப்பர் பந்து படத்துலயும் இந்த நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு இருக்கு இல்லையா, அதுலயும் இருக்கும் இதுலயும் இருக்கும். ஏங்க 2 படத்துல இந்த பாட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொல்லிருப்பாரு, இல்ல நாங்க முதல்ல இந்த பாட்டை முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு எங்க படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆயிருச்சு, ஆனா நாங்க தான் முதல்ல வச்சோம், அதுக்கு பிறகு லப்பர் பந்துலயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பெருந்தன்மையா சொல்லியிருந்தாங்க. யாருக்குமே முன்னில சண்டை போட்டுக்குவாங்களே, அப்படி சண்டை போடவே இல்லை. இசைஞானியோட இசையும் வேற லெவல்ல இருக்கு. கட்டாயம் நீ பொட்டு வச்ச தங்க கூடம் படத்துல தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதாவது நம்ம விஜயகாந்த் அவரை பத்தி நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்தே முதல் வீடியோவே அவரை பத்தி தான். அவரை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டே போனோம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், நல்ல மனிதர்களை நம்ம டக்குன்னு மிஸ் பண்ணிடுறோமோ அப்படிங்கிற உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த உணர்வு எனக்கும் இருக்கு. விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்த விஜயகாந்த் யாரு அப்படிங்கும்போது சமூக வலைத்தளங்கள் பக்கம்லாம் போனா தளபதி விஜய் அடுத்த விஜயகாந்துங்க. அவர் தாங்க விஜயகாந்த் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய கொண்டாடுற, விஜய ரசிக்கிற ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயகாந்த் அரசியலுக்கு ஓகே விஜய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்குவோம். சினிமாவில் அடுத்த விஜயகாந்த் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த இடத்த யாரால் நிரப்பவே முடியாது. ஆனா அந்த சண்முக பாண்டியன் விஜயகாந்தனுடைய மகன் அந்த இடத்த நிரப்புவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படா இந்த படம் வரும், என்ன நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துல இருக்குது. அதுவும் நம்ம விஜயகாந்தும் ஏஐயா இந்த திரைப்படத்துல வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜயகாந்தை வச்சு நிறைய பேர் இந்த ஏஐயா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க கோட் திரைப்படத்திலையும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்பவும் விஜயகாந்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்லுவாங்களே, நல்லவங்க அழியிறதே இல்லைங்க, அவங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணம் விஜயகாந்த். நல்ல மனிதர், நல்ல விஷயங்கள்ல மக்களுக்கு தந்தவர்,
அவருடைய மகன்களும் நல்ல நல்ல மனசு உள்ளவங்க, நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவரு தமிழ் சினிமாவில ஜொலிப்பாரா? தமிழ் பேசும் மக்கள் இவரையும் ஒரு நடிகனா கொண்டாடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன? விஜயகாந்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வருகின்ற 28ஆம் தேதி விஜயகாந்தனுடைய நினைவு நாள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். என்றுமே மறக்க முடியாத ஒரு மாமனிதன் கேப்டன் விஜயகாந்த். எப்போதுமே நம்மளுடைய நல்ல எண்ணங்கள்ல, நம்மளுடைய நல்ல செயல்கள்ல என்னைக்குமே அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே இல்லை. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் விட்டிருக்கேன், ஓட்டு கட்டு போயிருக்கேன், சபத்தில் எழுதியிருக்கேன். ஏன் எங்கள் அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கேன்.